குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் லேபில் 3வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 3வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட டீட்டெயிலு, அதை வச்சு ஃபில்டரும் சார்ட்டும் எப்படி அப்ளை பண்ண போகிறோம். சார்ட்டுங்கிற நீ ஏற்கனவே பார்த்துருப்ப, அதுவும் அதுவும் சேர்த்து ஃபில்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த 3வது ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நீ ரெக்கார்டு டைப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், சரிங்களா? நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்காக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏற்கனவே வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன் அந்த ரெக்கார்டை. இது ஜஸ்ட் நம்ம அலைன் மட்டும் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து ஸ்டார்ட் ஃபில்டர் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான், சரிங்களா? நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ரெக்கார்டையுமே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட 20 ரெக்கார்டு இருக்கு, சரிங்களா? பார்டர் கொடுத்துருங்க. அதே மாதிரி சென்டர் அலைன்மெண்ட், இது வந்து காலம் வந்து எல்லோ கலரு, உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து போல்டு. இந்த 20 ரெக்கார்டையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து அகெயின் நேம் வந்து எப்பவுமே சென்டர் அலைன்மெண்ட் வரக்கூடாது, சரிங்களா? அது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கும். சரி, நம்ம டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் நீட்டான ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே வந்து நேம் வச்சு, அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, இதுவுமே ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் மாறும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணிட்டு சார்ட் அண்ட் ஃபில்டர் இங்க வந்துருங்க. இங்க வந்துட்டு கஸ்டம் சார்ட் இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பை எல்லா காலம் நேமே காமிக்கும். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதை கொடுத்துட்டு எப்பயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹைல இருந்து ஸ்மாலுக்கு தான் கொண்டு வரணும். யார் வந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருந்து கடைசி சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் யாரோ கொண்டு வரணும், சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா 18 வருஷம் தான் ஹையஸ்ட், 1 தான் வந்து ஸ்மாலஸ்ட். 18 வருஷம் யாருன்னா சுதா ராணி. அதே மாதிரி லாஸ்ட் வந்து ஸ்வேதா ராணி. இவங்க தான் வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? ரெக்கார்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, சரிங்களா? இது வந்து நார்மல் ஸ்டார்டிங் தான். இதை நீ போன ப்ரோக்ராம்லேயே பார்த்துருப்ப. இது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்ல எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ண போறோம். இதுல வந்து ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரு, லெக்சரு, அதே மாதிரி அக்கௌண்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த டிபார்ட்மெண்ட் வேணும், யார் வேணும் அப்படிங்கறத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? அகைன் ஏதாவது ஒரு காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அண்ட் ஃபில்டர் வாங்க. ஃபில்டர் கொடுங்க. ஃபில்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, எல்லா காலம்லயும் ஒரு ஆரோ மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த ஆரோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் ரெக்கார்ட் எடுக்க போறேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ங்கிற காலம் வந்துருங்க. அங்க வந்து இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது செலக்ட் ஆல் இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ரெக்கார்டு மட்டும் வேணும்னு நினைச்சேன்னா நான் அதை கிளிக் பண்ணா போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட ரெக்கார்டு மட்டும் இதுல வியூ ஆகி காமிக்கும், சரிங்களா? அகைன் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து வேணும், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணாம், கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நான் கெமிஸ்ட்ரி கொடுத்துக்கலாம். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல யார் ஒர்க் பண்றா, ப்ரொஃபஸரா யார் இருக்கா, லெக்சரா யார் இருக்கா, அந்த மாதிரி காமிக்கும். அகெயின் நான் இங்கிலீஷும் சேர்த்து வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சரிங்களா? நமக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டை மட்டும் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபில்டர், சரிங்களா? நார்மல் ஃபில்டர். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நீ இதில் இதை வச்சு ஏதாவது ஒரு சார்ட் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லினா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அனலைசிஸ் எனக்கு வேணும். அவங்களோட சேலரி, அதே மாதிரி அவங்க நேமு, சேலரி, இந்த ரெண்டுமே எனக்கு தேவைப்படுது. இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி எப்படினாலும் நீ எடுத்துக்கோ, சரியா? அது எனக்கு தேவை. அந்த சார்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ரெக்கார்டு மட்டும் எனக்கு தனியா வந்துடும். தனியா வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம்னா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம வந்து குரூப் பண்ணிடலாம். எனக்கு தேவையில்லாத காலம்லாம் நான் சூஸ் பண்ணிட்டு டேட்டா டாக் போங்க. குரூப் குரூப் காலம் இது கொடுத்தீங்கன்னா இந்த 2 காலம் வந்து குரூப் ஆயிரும். குரூப் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இதை நம்ம ஹைட் பண்ணிட்டு நம்ம நேமு, சேலரி இந்த 2 மட்டும் சூஸ் பண்ணிட்டு நம்ம சார்ட் கிரியேட் பண்ணிடலாம்.
இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறவங்களோட நேமும் அவங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். சரியா? ஃபில்டர்ங்கிற ஆப்ஷன். ஏன்னா இது வந்து எப்படி பார்த்தாலும் 10 ரெக்கார்டு 20 ரெக்கார்ட் டைப் பண்றதுக்காக மேக்ஸிமம் எக்ஸல் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2000 3000 ரெக்கார்ட் யூஸ் பண்ணுவாங்க. டைப் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதுல வந்து நெறைய இருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது வந்து ஈஸியா நம்ம டேட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அத சார்ட்டா கன்வெர்ட் பண்றது நமக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். சரிங்களா? இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். நான் வந்து இதுல 20 ரெக்கார்ட் டைப் பண்ணேன். நீ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30, 40 ரெக்கார்ட் டைப் பண்ணு. டைப் பண்ணிட்டு அத வந்து ஃபில்டர் பண்ணி பாரு. ஃபில்டர் பண்ணி இந்த மாரி சார்ட்டா மாத்தி பாரு. இது வந்து நான் குடுத்தது தான் நீ சார்ட்டா மாத்தணும் அவசியமே கிடையாது. நான் வந்து என் நேமு, சேலரி மாத்துனேன். நீ வந்து சேலரி எக்ஸ்பீரியன்ஸ மாத்தி பாரு. இந்த மாதிரி உனக்கு ஏத்த மாரி கொண்டு வா. சரியா? இதுதான் ஃபில்டர் ஆப்ஷன். ஃபில்டர், சார்ட். இதுதான் இந்த எக்ஸர்சைஸோட மெயின் தீமு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா வந்து கமெண்ட்ல கேளு. இல்லன்னா கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. சரியா? தேங்க் யூ.